ஹாய், நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கலாம். இல்லன்னா உங்க பிசினஸ்க்கு Facebook ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல Facebook ஆட் ரன் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு Facebook அட்வர்டைசரா இருக்கலாம். இந்த 5 மிஸ்டேக்ஸ கண்டிப்பா பண்ணிராதீங்க. இந்த 5 மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணாம இருக்கிறதுனால உங்க Facebook ஆட்ஸ் நெறைய ஆப்டிமைஸ் பண்றதுக்கான ஆப்பர்சூனிட்டீஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க மணிய ஆட்ல வேஸ்ட் ஆகாம சேவ் பண்ண முடியும். ஸோ அது என்ன 5 மிஸ்டேக்ஸ்ன்றத இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு சொன்னா உங்களுடைய கேம்பெயின் கோலை கிளியரா டிஃபைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேம்பெயின் கோலை டிஃபைன் பண்ணுறதுல கிளாரிட்டி வேணும். என்ன ரீசன்னா உங்களுக்கு என்ன எண்டு கோலோ, அதாவது உங்களோட பட்ஜெட் லிமிடேஷன்ஸ் இருக்குது அண்ட் உங்களோட எண்டு கோல் இது அப்படின்னு தெரியுதுன்னா அந்த எண்டு கோலுக்கு அலைன் ஆகிற மாதிரியான கேம்பெயின் கோலை நீங்கள் கிளியராக சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி சூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா ஃபேஸ்புக்கு கிளியராக தெரியும் என்னென்னா இவங்களுடைய கோல் இதுதான், எண்டு கோல் இதுதான். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆடை ஆப்டிமைஸ் பண்ணிக்கணும், என்டையர் கேம்பெயினை ஆப்டிமைஸ் பண்ணணுன்றது ஃபேஸ்புக்கு அது ஒரு அல்காரிதமுக்கு தெரியும். ஸோ அது அல்காரிதமுக்கு தெரிகிறதுனால நம்மளோட ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பிரிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த கேம்பெயின் கோலை டிஃபைன் பண்ணும்போது கிளியராக உங்களுக்கு என்ன நீடோ என்ன கோலோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காமர்ஸ் பிராண்டாக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கோல் எண்டு கோல் சேல்ஸாக தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த சேல்ஸ் கோலை சேல்ஸுன்றதை டிஃபைன் பண்ணிடுங்க. அதே மாதிரி லீட்ஸ் தான் உங்களுடைய கோலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் லீட் ஜென்ரேஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஒரு ஹை டிக்கெட் சேல் பண்ண போகிறீங்க அண்ட் ஒரு B2B ஒரு ஹை டிக்கெட் சேல் பண்ண போகிறீங்க. ஸோ பீப்புளை அவங்களோட டேட்டாவை கேதர் பண்ணிவிட்டு அவங்கள ஃபர்தராக வார்ம் அப் பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் லீட் ஜென்ரேஷனை லீடுன்ற கோலை ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ என்ன கேம்பெயின் கோல் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோடைய ஆப்டிமைசேஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், டிராஃபிக்லேயும் டெஸ்டினேஷன் வாட்ஸ்அப் இருக்கும் அண்ட் லீட்ஸ்லேயும் டெஸ்டினேஷன் வாட்ஸ்அப் இருக்கும் அண்ட் சேல்ஸ்லேயுமே டெஸ்டினேஷன் வாட்ஸ்அப் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கோலை கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீப்புளோட குவாலிட்டி, அவங்களோட இன்டென்ட்டு எல்லாமே டிஃபர் ஆகலாம். ஸோ அதனால் அதை கிளியராக டிஃபைன் பண்ணி, ஏன்னா நீங்கள் திங்க் பண்ணலாம் டிராஃபிக்னாலும் வாட்ஸ்அப் தானே இருக்குது, ஸோ அதை சூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீப்புள் அல்காரிதம் சூஸ் பண்ணக்கூடிய பீப்புளோட குவாலிட்டி இருக்குல்ல, அவங்களோட இன்டென்ட் எப்படி இருக்குது, உங்கள் ப்ராடக்ட்டுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக, அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, இது மாதிரியெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ஆடு பிளேஸ்மெண்ட் ஆகிறது. ஸோ அந்த பீப்புளுக்கு ஷோ ஆகிறது, அந்த குவாலிட்டி ஆஃப் பீப்புள் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கோலை கிளியராக சூஸ் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் செகண்ட் திங் என்னென்னு சொன்னால் அந்த இது ஃபஸ்ட்டு மிஸ்டேக்லேயே இருக்கக்கூடியது தான். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த டெஸ்டினேஷன் டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன்ஸ் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த லீட்ஸுன்றதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இதில் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ன்றது ஒரு டெஸ்டினேஷன் கரெக்டாக. ஃபேஸ்புக்கில் நேட்டிவ் ஃபார்ம்னு கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் டேட்டா அண்ட் சப்மிட் பண்ணால் நமக்கு எக்ஸல் ஷீட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா அதை இன்டெகிரேட் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிஆர்எம்க்கு வந்துடும். ஸோ இது இன்ஸ்டன்ட் ஃபார்ம் மூலமாக பண்ணுறது. இன்னொரு டெஸ்டினேஷன் மெசஞ்சர்ஸ் இருக்குது. ஃபேஸ்புக் மெசஞ்சர்லேயே பீப்புளோட டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸில் அண்ட் வாட்ஸ்அப் மெசேஜஸில் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணி உங்கள்கிட்ட என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ்ன்றது உங்களுடைய லேண்டிங் பேஜோ இல்லை உங்கள் வெப்சைட்லேயே லேண்ட் பண்ணுறீங்க பீப்புளை, அங்கேருந்து ட்ராக் பண்ணுறீங்க, இது ஒரு டெஸ்டினேஷன். கால்ஸ் பீப்புளை கால் பண்ண வைக்கிற டெஸ்டினேஷன். ஸோ லீடுலேயே டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒரு டெஸ்டினேஷனில் ஸ்டிக் ஆகாமல் டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன்ஸை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எது ஒர்க் ஆகுன்றதை ஃபைன் பண்ணுங்கள், எது வின்னர் அப்படின்றத, அண்ட் அதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்ன ரீசன்னா அதோட இப்போ டெஸ்டினேஷன் அப்படின்றது எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு பண்ணுறீங்க, இது லோக்கல் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்டேட் வைஸாகவே நீங்கள் அதை ரன் பண்ணலாம், இல்லை ஆன்லைனில் அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். பீப்புள் நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய பீப்புளுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ண ப்ரிஃபர் பண்ணுறாங்களா, இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்களா, இல்லை உங்கள் வெப் பேஜில் லேண்ட் ஆகி அதில் லீட்ஸ் கொடுக்குறாங்களா, இது மாதிரி நீங்கள் ஃபைன் பண்ண முடியும். அண்ட் எதில் குவாலிட்டியான பீப்புள் கிடைக்கிறாங்க, இது மாதிரியான டேட்டாஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா எது வின்னர்ன்றதை ஃபைன் பண்ணி அந்த டெஸ்டினேஷன்ஸை வச்சு ஸ்கேல் பண்ண முடியும். ஓகே, இதை கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதை டெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது அண்ட் ப்ராப்பரான கேம்பெயின் ஆப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு மிஸ்டேக். இதை பண்ணாமல் இருங்க, இதனால் உங்களோட மணியை அதிகமாக சேவ் பண்ண முடியும். செகண்ட் மிஸ்டேக் அப்படி என்னன்னு சொன்னால் உங்களுடைய சிஆர்எம்மை உங்கள் ஆட் மேனேஜரோட கனெக்ட் பண்ணாமல் இருக்கிறது. உங்களுடைய பிஸ்னஸ் மேனேஜர் கூட உங்கள் சிஆர்எம்மை கனெக்ட் பண்ணணும். வெதர் உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர் சிஆர்எம் டூல் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு சிஆர்எம்மே இல்லை, ப்ராப்பர் சிஆர்எம் இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா கூகுள் ஷீட்ஸை இன்டெகிரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ண முடியும்னா ஃபேஸ்புக்கு நீங்கள் அகைன் டேட்டாவை ஃபீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லீடு வருது உங்களுக்கு, அந்த லீடு கன்வெர்ட்டடாக இல்லையா, குவாலிஃபைடான லீடாக இல்லையா அப்படின்றத மார்க் பண்ணுற மாதிரி கூகுள் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ்புக் அந்த டைரக்ட் இன்டெகிரேஷன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக மார்க் பண்ணிவிட்டு அது கன்வெர்ட்டட் இல்லை குவாலிஃபைடுன்றது எஸ் ஆர் நோன்றதை மார்க் பண்ண முடியும். பண்ணும்போது அந்த டேட்டா அகைன் ஃபேஸ்புக்கு போகும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு குவாலிட்டியான லீட்ஸ் ஃபேஸ்புக் அகைன் ஆப்டிமைஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சேல்ஸாக இருந்தாலும் அப்படி தான். ஸோ அதனால் இந்த சிஆர்எம் ப்ராப்பராக இன்டெகிரேட் பண்ணுங்கள். இந்த சிஆர்எம் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஈவெண்ட் மேனேஜருக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ உங்களுடைய ஈவெண்ட் மேனேஜரில் போயிட்டு கனெக்ட் டேட்டான்றதை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ இந்த கனெக்ட் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெப் ஆப் ஆஃப்லைன் சிஆர்எம் மெசேஜிங்னு இருக்கும். ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் சிஆர்எம்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் கிரியேட் ஏ சூஸ் எ டேட்டா செட், கனெக்ட் யுவர் சிஆர்எம், கான்ஃபிகர் யுவர் சேல்ஸ் ஃபனல் இப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் எந்த டேட்டா செட்டு சூஸ் பண்ண போகிறீங்க, எந்த டேட்டா செட்டுக்கு உங்கள் டேட்டா அதாவது சிஆர்எம் டேட்டாவை ஃபீட் பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். ஸோ கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து சில பார்ட்னர் அதாவது சில பிராண்டு கூட சில ப்ராடக்ட்ஸ் கூட வந்து ஃபேஸ்புக் கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பார்ட்னர்ஸ்னு சொல்லி லிஸ்ட் பண்ணுறாங்க. ஹப்ஸ்பாட்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹப்ஸ்பாட் சிஆர்எம் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஹப்ஸ்பாட்டில் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அது டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிடுவோம். நிறைய இது இல்லை, ட்ரபிள் இல்லை உங்களுக்கு. ஜாப்பியர் வந்து ஜாப்பியர் மூலமாக சில சிஆர்எம்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் சிஆர்எம்ஸ் இருக்குன்னா அதை வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ டாஸ்க் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் சேல்ஸ் ஃபோர்ஸ் சிஆர்எம் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜோஹோவை டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். பிட்ரிக்ஸ் 24 சிஆர்எம் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய சிஆர்எம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த சிஆர்எம்ஸை வந்து நீங்கள் சில மோஸ்ட்லி வந்து பீப்புள் ஹப்ஸ்பாட், ஜோகோ, சேல்ஸ் ஃபோர்ஸ் இது மாதிரி சிஆர்எம்ஸ் தான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாகவே என்ன பண்ணியிருக்காங்க அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கனெக்ட் மேனுவலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூ த கோட் மேனுவலி யுவர் செல்ஃப், நீங்களே பண்ணுறது, டெவலப்பட்ட கோடை ஷேர் பண்ணி அது மூலமாக இன்டெகிரேட் பண்ணுறது. இது மாதிரி செட்டப்ஸ் இருக்குது. இதே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதில் அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் சிஆர்எம்மில் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க அண்ட் அதில் வந்து உங்களுக்கு லீட்ஸ் கிடைக்குது. அண்ட் அது கன்வெர்ட்டடாக இல்லையா, அது குவாலிஃபைடான லீடாக இல்லையான்றது நீங்கள் சிஆர்எம்மில் மார்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த டேட்டாவாகவே நீங்கள் ஃபேஸ்புக் கொடுக்கும்போது என்னாங்கன்னா ஃபேஸ்புக் வந்து ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் கன்வர்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அந்த கன்வர்ஷன்ஸை சிஆர்எம் நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டா ஃபேஸ்புக்கு போகும்போது ஓகே இந்த பீப்புள் கன்வெர்ட் ஆகிருக்காங்க, ஸோ இது கன்வெர்ட் ஆகலை, ஸோ இப்படி தான் இருக்குது, இவங்களோட பிஹேவியர் இப்படி இருக்குன்றத நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு ஃபேஸ்புக் என்ன பண்ணுன்னா உங்களுடைய என்டையர் ஆட் அக்கௌண்ட்டையும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அதனால் சிஆர்எம் வந்து நீங்கள் இது வரைக்கும் கனெக்ட் பண்ணலை உங்கள் பிஸ்னஸ் கூட அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே கனெக்ட் பண்ணிடுங்க. அது நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய காஸ்ட்லி மிஸ்டேக். அந்த செகண்ட் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்காதீங்க. அப்படி சிஆர்எம் ப்ராப்பர் சிஆர்எம் உங்கள் பிஸ்னஸ்க்கு இல்லை, ரொம்ப ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் கூகுள் ஷீட்டாவது கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த கூகுள் ஷீட்டை உங்களுடைய ஒவ்வொரு கேம்பெயின்லையும் ஆடுலையுமே வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுங்க. இல்லை லீட் ஃபார்மாக இருக்கலாம், இல்லை இது மாதிரி இன்டெகிரேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக அங்கே லீடு போகும். அங்கே நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஃபேஸ்புக் கொடுத்துருப்பாங்க. அங்கே மார்க் பண்ணிட்டீங்கன்னா அகைன் டேட்டா ஃபேஸ்புக்கு போகும். ஸோ இதனால் கேம்பெயின் ப்ராப்பராக ஆப்டிமைஸ் ஆகும். டேட்டா வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ எவ்வளோக்குள்ளே நீங்கள் ஃபேஸ்புக்கு டேட்டா ஃபீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கேம்பெயின் ஆப்டிமைஸ் ஆகும். ஸோ ஆட் அக்கௌண்ட் ஆப்டிமைஸ் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். இந்த மிஸ்டேக்கை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஸோ அது மாதிரி வந்து தேர்டு மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னு சொன்னால் கன்வர்ஷன் ஏபிஐ வந்து இன்டெகிரேட் பண்ணாமல் இருக்கிறது அண்ட் அதை ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் கன்வர்ஷன் ஏபிஐ அப்படின்னு சொன்னால் பிக்சல்னு ஒன்று இருக்குது ஃபேஸ்புக்கில் அண்ட் கன்வர்ஷன் ஏபிஐன்னு ஒன்று இருக்குது. இந்த பிக்சல் என்ன பண்ணுன்னா ப்ரௌசர் சைடு வந்து டேட்டாவை ட்ராக் பண்ணும், குக்கீஸ் மூலமாக ட்ராக் பண்ணும். அண்ட் கன்வர்ஷன் ஏபிஐ வந்து சர்வர் சைட் ட்ராக்கிங் சொல்லுவாங்க, சர்வரில் வந்து ட்ராக் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரௌசரில் இப்போ அந்த பாலிசிஸ் அந்த iPhone 14 அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குக்கீஸ் பாலிசிஸ்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நிறைய அந்த பிக்சலில் வச்சு நீங்கள் ப்ரௌசர் ட்ராக்கிங்கில் வந்து நிறைய என்ன மிஸ் ஆகுது, ஈவெண்ட் மிஸ் ஆச்சு. ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஃபேஸ்புக் வந்து இந்த கன்வர்ஷன் ஏபிஐன்றது சர்வர் சைட் ட்ராக்கிங்கை லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் இங்கே மிஸ் ஆகிற டேட்டா கூட அங்கே சர்வர் சைடில் வந்து ட்ராக் ஆகும். இதனால் உங்கள் ப்ராப்பர் ஈவெண்ட் வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு என்ன ஈவெண்ட்ன்றது ஆல்மோஸ்ட் கிடச்சிரும் அண்ட் என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்காங்கன்னு கிடைக்கும். ஸோ இதனால் உங்கள் கேம்பெயினை ரொம்ப எஃபெக்டிவாக ஆப்டிமைஸ் பண்ண முடியும். நீங்கள் ஸ்கேல் பண்ணி பட்ஜெட் வச்சு நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய வந்து உங்களுக்கு உங்கள் பட்ஜெட் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் உங்கள் டேட்டா வந்து ப்ராப்பராக கிடைக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த சர்வர் சைடு ட்ராக் பண்ணாதனால என்ன பிரச்சனை இருக்குன்னா ஒரு 20 to 40% ஆஃப் டேட்டா ஆக்ஷன்ஸ் ஈவெண்ட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க ஆஸ் பர் டேட்டா ஃபேஸ்புக் டேட்டா படி. ஸோ அதனால் அந்த கன்வர்ஷன் ஏபிஐ ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அந்த கன்வர்ஷன் ஏபிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மேபி உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸராக உங்களுக்கு பண்ண முடியலனா கூட இல்லை உங்களுடைய டீமுக்கு பண்ண முடியல கூட டெவலப்பர்ஸ்க்கு வந்து இது பண்ண முடியும். அண்ட் அதுக்கான நிறைய வந்து கைட்ஸ் எல்லாமே வந்து ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கன்வர்ஷன் ஏபிஐ ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கன்வர்ஷன் ஏபிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் டேட்டா செட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன ஆகும், டேட்டா செட் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கன்வர்ஷன் ஏபிஐன்ற இந்த டிக் இருக்கும். இப்படி இருக்குன்னு சொன்னால் கன்வர்ஷன் ஏபிஐ உங்களுடைய டேட்டா செட்டில் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ அதனால் ப்ராப்பராக கன்வர்ஷன் ஏபிஐ வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சில பார்ட்னர்லாம் வந்து பார்ட்னர் சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர்ட் ப்ரெஸ், ஷாப்பிஃபை மாதிரி இதெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும் கன்வர்ஷன் ஏபிஐ இன்டெகிரேட் பண்ணுறது அண்ட் அதை ஆக்டிவேட் பண்ணுறது. சில சைட்ஸ் நீங்கள் வந்து மற்ற இது பார்ட்னர் இது இல்லாமல் சைட்ஸ் இல்லாமல் வேறு சைட்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் மேனுவலாக பண்ணுற மாதிரி டெவலப்பர்ஸ் சப்போர்ட் கொஞ்சம் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் இதை ப்ராப்பராக வந்து கன்வர்ஷன் ஏபிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் தயவு செஞ்சு இருக்காதீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராகவோ
இல்லை வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் மெட்டாட்ஸ் ரன் பண்ண போகிறீங்க இல்லை பண்ணிட்டு இருக்கீங்களா கூட இதை வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க கன்வர்ஷன் ஏபி ஆக்டிவேட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அது பண்ணக்கூடிய ஃபோர்த்து மிஸ்டேக் என்னென்னு சொன்னால் சிங்கிள் கிரியேட்டிவ், அது வீடியோவாக இருக்கலாம் இமேஜாக இருக்கலாம், அதை வச்சு மட்டுமே ஆடை கண்டினியூ ரன் பண்ணுறது. அண்ட் ஒரு இது ஆட் ஃபாட்டிக் ஆயிடுச்சுன்னா அடுத்த இமேஜை லான்ச் பண்ணுறது. இது மாதிரி சிங்கிள் இமேஜ் கிரியேட்டிவ் வச்சு நீங்கள் பண்ணாதீங்க, வீடியோ வச்சு பண்ணாதீங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் வந்து 3 to 4 வேரியேஷன்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். அது இமேஜாக இருக்கலாம் வீடியோஸாக இருக்கலாம். ஸோ அதை வந்து லான்ச் பண்ணுங்கள். அண்ட் எது ஒர்க் ஆகுன்றதை ஃபைன் பண்ணுங்கள். அண்ட் ஒர்க் பண்ணுறதை வந்து எந்த ஆங்கிளில் ஒர்க் ஆகுது, என்ன மாதிரியான டைப் ஒர்க் ஆகுதுன்றதை ஃபைன் பண்ணிவிட்டு அதை ஸ்கேல் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தர் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபியூச்சரில் கிரியேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவ் உங்களுக்கு இருக்கும். அதனால் வின்னர் யாருன்றதை ஃபைன் பண்ணுறதுக்கு மல்டிபிள் வேரியேஷன்ஸ் கொடுக்கும்போது ஃபேஸ்புக் ஃபீட் பண்ணும்போது அது வந்து அதோட அல்காரிதம் வந்து என்ன பண்ணணும்னா எது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதோ அதை எடுத்துக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் ஃபைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களால் இன்னும் லார்ஜ் ஸ்கேலை வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் மல்டிபிள் கிரியேட்டிவ் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஆடை வந்து எது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்றது. இது வந்து மோஸ்ட்லி பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணக்கூடிய தப்பு. ஸோ அதனால் இதை பண்ணாதீங்க. அண்ட் வந்து 5th மிஸ்டேக் என்னென்னு சொன்னால் ஃபேஸ்புக் ஆடை மட்டும் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க கண்டினியூவாக. அண்ட் என்ன சொல்கிறது, அதிலே கன்வர்ஷன்ஸ் நடக்கல, அது பண்ணலை இது பண்ணலன்னு சொல்லுவீங்க. பட் நீங்கள் உங்களுடைய டெஸ்டினேஷன் லேண்டிங் பேஜாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் எக்ஸ்டர்னல் லேண்டிங் பேஜ், உங்களுடைய லேண்டிங் பேஜில் டெஸ்டினேஷனில் லேண்ட் பண்ண போகிறீங்க பீப்புளை, இ-காமர்ஸ் வெப்சைட்டு இல்லைனா வந்து ஒரு ஜென்ரேஷன் B2B லீட் ஜென்ரேஷன் இல்லை B2C லீட் ஜென்ரேஷன் உங்களுடைய இது வந்து டெஸ்டினேஷன் வந்து லேண்டிங் பேஜ் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய லேண்டிங் பேஜையும் பேரலாக நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிட்டே இருக்கணும். மேபி பீப்புள் நல்ல குவாலிட்டியான பீப்புள் உங்களோட ஆடை பார்ப்பாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஷோ பண்ணுவாங்க, கிளிக் பண்ணுவாங்க, லேண்டிங் பேஜில் லேண்ட் ஆகுவாங்க. அங்கே லேண்டிங் பேஜ் லேண்ட் ஆகிறதுக்கு மட்டும் உங்கள் லேண்டிங் பேஜ் லோட் ஆகக்கூடிய ஸ்பீடு ஸ்லோவாக இருக்குது, லோடிங் ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா அவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அஃபெக்ட் ஆகுது. வெயிட் பண்ண மாட்டாங்க, பீப்புளுக்கு பேஷன்ஸ் அந்த அளவுக்கு இப்போ இல்லை. அதனால் கண்டிப்பாக ட்ராப் ஆயிடுவாங்க, பவுன்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ பவுன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் உங்கள் சைட்டில். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ஸ்பீடு நல்லா இருந்தாலுமே லேண்டிங் பேஜில் கூடிய எலமெண்ட்ஸ், அது கண்டென்ட்டாக இருக்கலாம், ஹெட்லைனாக இருக்கலாம், அது ஹூக்காக இருக்கணும். அண்டு ஃபர்தராக இருக்கக்கூடிய கால் டு ஆக்ஷன் பட்டன் சிம்பிளிஃபைடாக இருக்கணும். மல்டிபிள் கால் டு இப்போ ஆடுலேருந்து நீங்கள் பீப்புளை ட்ரைவ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. மல்டிபிள் கால் டு ஆக்ஷன்ஸ் மெனு அது எதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணாமல் லேண்டிங் பேஜ் சிம்பிளிஃபைடாகவும் அவங்களுக்கான உங்களுடைய கோல் என்ன வெண்டு கோல் என்னவோ அதை வந்து எடுக்க வைக்கிறதுக்கு பீப்புள் ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுக்கான அவங்க டைரக்ட் பண்ணணும். ஸோ அது மாதிரி நீங்கள் லேண்டிங் பேஜ் ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். இ-காமர்ஸ் பிராண்டாக இருக்குன்னா நிறைய இ-காமர்ஸ் பிராண்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தப்பு என்னென்னு சொன்னால் மிஸ்டேக் வந்து லேண்டிங் பேஜ் ரிவ்யூஸ் ப்ராப்பராக ஆட் பண்ணாமல் இருக்கிறது, பீப்புளை வந்து ப்ராப்பரான ஆக்ஷன்ஸ் எடுக்க வைக்காமல் இருக்கிறது, அண்ட் அந்த பேஜோட யூஐயாக இருக்கலாம், அது வந்து ஈஸியாக சிம்பிளாக இருக்காது, அது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நார்மல் பீப்புள் கூட லேண்ட் ஆகினா அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு தெரியாது. இது மாதிரிலாம் வந்து அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் சிம்பிளிஃபைடாக இருக்கும்போது அந்த கன்வர்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லேண்டிங் பேஜில் பெஸ்ட் CRO ப்ராக்டிசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அந்த அதை ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். ஃபர்தராக ஆடை மட்டுமே பார்க்காம ஆடையும் ஆப்டிமைஸ் பண்ணுங்கள், உங்களுடைய டெஸ்டினேஷனையும் ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். ஸோ பேரலா ரெண்டையும் பண்ணும்போது உடைய கன்வர்ஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண 5 மிஸ்டேக்ஸை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுடைய பிஸ்னஸ்க்கோ நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, மெட்டாட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, வந்து உங்கள் மெட்டாட்ஸை ஆப்டிமைஸ் பண்ணணும் அண்ட் உங்கள் கன்வர்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி என் கூட 1-to-1 கால் புக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது அண்ட் நீங்கள் ஆல்ரெடி என்ன உங்கள் ஹிஸ்ட்ரி இருக்குது, எப்படி உங்களோட ஆடை கொண்டு ஆப்டிமைஸ் பண்ணலாம் அண்ட் உங்கள் ஆடை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், எப்படி கன்வர்ஷன் ஃபர்தர் இம்ப்ரூவ் பண்ணலான்றது நம்ம அந்த காலை டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய மெட்டாட் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க சொன்னால் இப்போ கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி காலை என் கூட புக் பண்ணுங்கள். தேங்க்யூ.